எழிலோட சொந்த படத்துல விஷ்ணு விஜய் நடிச்ச துல்லாத மனமும் துள்ளும் மெகா ஹிட் படத்தை இயக்குனவர் எழில். அதையடுத்து அஜித் நடிச்ச பூவெல்லாம் முன்வாசம் உள்பட பல படங்களை இயக்குனாரு. ஒரு கட்டத்துல அவரோட மார்க்கெட் சரிஞ்சதுனால சிவகார்த்திகேயன் நடிச்ச மனம் கொத்தி பறவையில ரீ என்ட்ரியான எழில் பின்னாடி விமலை வச்சு தேசிங்கு ராஜா, விக்ரம் பிரபு நடிப்புல வெள்ளக்கார துரா ஆகிய படங்களை இயக்கி மீடியம் ஹிட் படங்களா கொடுத்தாரு. இந்த நிலையில தன்னோட மனம் கொத்தி பறவை படத்துல நடிச்ச சிவகார்த்திகேயனோட மார்க்கெட் இப்போ திருப்தியா இருக்கிறதுனால அவரை வச்சு படம் இயக்க ஆசைப்படுறாராம். ஆனா மேடைகள்ல தான் நடிச்சதுல பிடிச்ச படங்களை குறிப்பிடும் சிவகார்த்திகேயன் எழிலோட மனம் கொத்தி பறவை படத்தை மட்டும் குறிப்பிடுறதே இல்லையா. அது காரணமா தன்னோட படத்தை பிடிச்ச பட பட்டியல்லையே வச்சிருக்காத சிவகார்த்திகேயன் கிட்ட எப்படி மறுபடியும் கால் ஷீட் கேக்குறதுன்னு தயங்கி நிற்கும் எழில் தான் அடுத்து இயக்கும் படத்துல நடிக்க விஷ்ணுவை புக் பண்ணியிருக்காராம். அதோடு அந்த படத்துல நடிக்கிறதுக்கு இப்போ மார்க்கெட்ல இருக்கும் சில நடிகைகள் கிட்ட கால் ஷீட் கேட்டுட்டு வரும் எழில் அந்த படத்தையும் கிராமத்து காதல் மற்றும் காமெடி கதையிலேயே இயக்குறாராம். மேலும் அந்த படத்தை எழில் சொந்த பேனர்லயே தயாரிச்சு இயக்குறதாகவும் செய்திகள் வெளியாக இருக்கு.